நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மொழியோடு பேசுபவள். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம் குறித்த பாரதிதாசனுடைய கருத்துக்கள் தாங்க. பாரதிதாசன் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள்ல பாரதியாரினுடைய அடுத்த கட்டமாக திகழக்கூடிய ஒரு கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான். அவர் தம்முடைய கவிதைகள்ல கல்வி குறித்து எப்படி எல்லாம் புகழ்ந்து பேசியிருக்கிறார், கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன, கல்வி இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படியாக இருக்கும் என்பதை குறித்தெல்லாம் தங்களுடைய கவிதைகளில் மிக அழகாக விளக்கியுள்ளார். புரட்சி கவிஞர் அல்லவா? அவருடைய கவிதையை கேட்கும் மாத்திரத்திலே நம் உள்ளமெல்லாம் உணர்ச்சி பொங்கும். அதனாலதான் அவர் புரட்சி கவிஞர் இல்லையா? அப்படிப்பட்ட புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களால் எழுதின கவிதைகள்ல சில வரிகளில் இருந்து கல்வியின் முக்கியத்துவம் எங்கனம் வெளிப்படுகிறது என்பதை குறித்து தாங்க நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்த காணொலி யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பயனுடையதா இருக்கும் அப்படின்னா, இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் படிக்கக்கூடிய திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் நான் முன்னரே குறிப்பிட்டிருக்கிறேன், பாரதியாரினுடைய மறுமலர்ச்சி இலக்கியங்கள் என்ற தலைப்பினுடைய மீட்சியாகத்தான் அதற்கு கீழே பாரதிதாசனுடைய கல்வி குறித்த முக்கியத்துவம் என்கிற ஒரு தலைப்பு இடம்பெற்றிருக்கிறது. அந்த தலைப்பிலான ஒரு எளிய சுருக்கத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது கட்டாயம் உங்களுக்கு தேர்வு நோக்கத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கல்வியின் முக்கியத்துவம் குறித்த கவிதைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பத்தின ஒரு சின்ன குறிப்புகளை பார்த்துக்கலாம். பாரதிதாசன் 1891ஆம் ஆண்டில் பாண்டிச்சேரி என்று சொல்லக்கூடிய புதுவையில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் இளமையிலேயே தமிழின் மீது ஆர்வம் கொண்டவர். அதாவது இவர் எழுதக்கூடிய கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய முன்மாதிரி பாரதியாரினுடைய கவிதைகளால் ஈர்க்கப்பட்டுதான் பிறகு கவிதைகளையும் கட்டுரைகளையும் நாடகங்களையும் நிறைய பாடநூல் புத்தகங்களை எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறார் இல்லையா? அந்த நிலைப்பாட்டுல இதோடு மட்டும் இல்லாம இவர் இதழ்களுடைய ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். இப்படிப்பட்ட சிறப்பிற்கு சொந்தக்காரர் தான். இவர் எழுதக்கூடிய கல்வியினுடைய நிலைப்பாடு குறித்து மிக அழகான ஒரு கவிதை ஒன்று உள்ளது. கவிதைகள் மட்டும் எழுதல. இவர் பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தங்கள் சார்ந்து, அதே போல பெண் கல்வி சார்ந்து, விடுதலை சார்ந்து, சமத்துவம் சார்ந்து, இப்படியான எழுச்சி மிக்க ஏராளமான இலக்கிய படைப்புகளை தமிழ் உலகிற்கு கொடுத்த ஒரு பெருமைக்கு உரியவர் தான் புரட்சி கவிஞர் என்று சொல்லக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். எழுதினதுதான். அதில் குறிப்பா அந்த கல்வி என்கிற நிலைப்பாட்டு குறித்து ஒரு சில கவிதை வரிகள் இந்த இடத்துல நாம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அவற்றை முறையே பார்க்கலாம் வாருங்கள். பாரதிதாசன் தன்னுடைய கவிதையில கல்வியினுடைய முக்கியத்துவம் குறிப்பிடுவதற்கு முன்பாக திருவள்ளுவரை சற்று நினைவு கூர்ந்து பார்க்கிறார். திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் கல்வியினுடைய முக்கியத்துவம் குறித்து பேசுகின்ற ஒரு அதிகாரத்தில் பார்த்தோமானால், எண் என்ப ஏழை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ கல்வி என்பது கண்ணுக்கு சமம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எண்ணையும் எழுத்தையும் கண்ணினம் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதே போலதான் எண்ணும் எழுத்தும் இரண்டுமே கண் என்று குறிப்பிட்டிருக்கிறது போலதான் பாரதிதாசன் தம்முடைய கவிதைகளில் இவ்வாறெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி? கல்வி இல்லா வீடு கலர் நிலம் போன்றதுங்கிறார். ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்துல கல்வி இல்லை அப்படின்னா அது கலர் நிலத்திற்கு சமமாகும். கலர் நிலம் என்றால் எந்தவித விளைச்சலையும் தர முடியாத, எதற்கும் பயன்பாடு அற்ற ஒரு நிலத்தை தான் நம்ம கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிலத்துல என்ன விதைத்தாலும் நாம் விளைச்சலை பார்க்க முடியாது, எதற்கும் பயனற்றது. அதற்கு சமம்தான் அந்த குடும்பம். எந்த குடும்பம்? கல்வி இல்லாத குடும்பம் கலர் நிலத்திற்கு சமம் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த 2வது பாத்தீங்கன்னா, எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு
இருண்ட வீடு என்க. என்ன அருமையான வரி பாருங்க. நமக்கு எல்லா தேவைகளையும் எல்லா நலத்தையும் எல்லா சுகத்தையும் தரக்கூடியது கல்வி ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நலத்தை தரக்கூடிய கல்வி இல்லா வீடு எதை போன்றது என்றால் இருண்ட வீட்டிற்கு சமம் என்கிறார். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு என்க அப்படின்னாரா. அடுத்தது மூன்றாவது பாருங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பு துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு. என்ன வரி பாருங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம். படிப்பில்லாத ஒரு வீட்டுல ஒரு 15-20 பேர் இருக்கிறோம் ஒரு குடும்பத்துலன்னா, அந்த குடும்பத்துல கூட்டம் நிறைந்து பயனில்லை. அவ்வளோ கூட்டமும் படிப்பில்லாதவர்களா இருந்தா, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் எதற்கு நிகர், எதற்கு ஒப்பு, எதற்கு சமம் என்றால் நரம்பு துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு. துடிப்பே இல்லைன்னா அது யாருக்கு சமங்க? செத்த பிணத்திற்கு சமம் இல்லையா? அப்ப நம்ம வீட்டுல அறிவு சார்ந்த சிந்தனையோடு கல்வி புலத்தோடு இயங்கவில்லை என்றால் அது எதற்கு நிகர் என்கிறார் என்றால் துடிப்பே இல்லாதவர்கள் நிறைந்த சுடுகாட்டிற்கு சமம். அப்ப நம்ம உயிரோடு இருந்து உயிர்ப்பு தன்மை இல்லைங்கிறாரு. நம்மளுடைய மேல்நாட்டு சிந்தனையாளன் ரெனே டெகார்தே என்பவர் தான் சொல்லுவார், நான் சிந்திக்கிறேன் அதனால் இருக்கின்றேன் என்றார். என்ன வரி! சிந்தனை இல்லை என்றால் நம் செத்த பிணத்திற்கு சமம் என்கிறார். அதே கருத்தை தான் இங்க பாரதிதாசன் மிக அழகாக விளக்கி தம்முடைய கவிதை வழி வெளிப்படுத்துகிறார். படிப்பில்லார் நிறைந்த குடித்தனம் நரம்பு துடிப்பில்லார் நிறைந்த சுடுகாடு. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கோட்லைன பாருங்க. அறிவிலா குடும்பம் நெறி காணாது நின்றபடி வீழும். கல்வி அறிவில்லாத குடும்பம். எல்லா இடத்துலயுமே கல்வியை சொல்றாரு பாருங்க. கல்வி அறிவு பகுத்தறிவு என்கிற அந்த சிந்தனை இல்லாத குடும்பம் என்ன ஆகுமா? நெறி காணாது. ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கான வழி காண்பதற்கு கூட நமக்கு அறிவு தேவையில்லையா? அப்படிப்பட்ட அறிவு இல்லாதவர்கள் நெறி காணாது, வழிமுறை காணாது நின்றபடி வீழும். அந்த குடும்பம் எந்த நிலையில இருக்குதோ அதே நிலையில கெட்டழிந்து போகுமா? அறிவு இருந்தது அப்படின்னா, கல்வி அறிவு இருந்ததுன்னா நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், எதற்காக இப்படி இருக்கிறோம், இந்த நிலை மாற்ற முடியாது அப்படின்ற சிந்தனைக்கு உட்படுத்தி நாம் அடுத்த கட்டத்திற்கு அந்த குடும்பத்தை எடுத்து செல்வோம். அப்ப நீ எதுவுமே இல்லை, அந்த பகுத்தறிவு சார்ந்த அறிவே உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன நிலையில் சீரழிந்து கொண்டிருக்கிறதோ அதே நிலையில் நின்று வீழும் என்கிறார். எவ்வளவு அருமையான வரிகள் பாருங்க. அறிவிலா குடும்பம், இந்த இடத்துல அறிவிலா என்பது கல்வி அறிவில்லாத குடும்பம் நெறி காணாது, நெறி என்றால் வழிமுறை காணாது, நின்றபடி வீழும். எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் அந்த குடும்பம் சீரழிந்து போய்விடும் என்று மிக அழகாக தெளிவுபட கூறுகிறார் பாரதிதாசன் அவர்கள். என்ன மாணவர்களே, இந்த கருத்தின் வழியாக பாரதிதாசன் தம்முடைய கவிதையின் வழியாக கல்வியின் குறித்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவது எதனை நமக்கு உணர்த்துகிறது என்றால், பாரதிதாசனுடைய அந்த கவிதை வரிகள் அவர் கொண்டிருந்த கல்விக்கும் சமுதாயத்திற்குமான ஒரு நெருக்கமான நட்பினை, ஒரு பாலத்தை, ஒரு இணைப்பினை தெரிவிக்கின்றது இல்லையா? ஒரு சமுதாயத்திற்கும் ஒரு குடும்பத்திற்கும் கல்வி எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை வெளிப்படுத்துவதாகத்தான் இவருடைய கவிதை மிக அருமையாக நேர்த்தியாக உள்ளது. எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே அல்லது தமிழ் ஆர்வலர்களே, இந்த காணொளியை யார் பார்த்தாலும் அவர்களுக்குள்ளாக இந்த கல்வியினுடைய மகத்துவம், கல்வியினுடைய முக்கியத்துவம் நிச்சயம் உங்களுக்குள் ஒளிபெற வேண்டும் என்பது என்னுடைய பேரவா. ஏனென்றால் இன்னைக்கு கல்வி என்றாலே கசக்கும் பண்போடுதான் பார்க்கின்றார்கள் மாணவர்கள். அப்போ கல்வியினுடைய நிலை என்ன, எப்படி சாடுகிறார் பாரதிதாசன்? புறநானூறு பக்கம் போனீங்கன்னாலுமே பக்கம் பக்கமா ஒவ்வொரு பாடல்களும் பேசுகிறது கல்வியினுடைய முக்கியத்துவம் குறித்து. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறார்கள் என்றால் அதுல மூத்தவன் கல்வி கற்காமல் இளையவன் கல்வி கற்றிருந்தால் அதுல இளையவனுக்கு தான் அந்த குடும்பத்தில் மதிப்பு தரப்படும். இது நம்மளுடைய வீடுகளிலே நடக்கின்ற ஒன்று.
இதுக்கெல்லாம் நம்ம புறநானூறு பக்கம் சான்றுகள் தேடினால் கல்வியினுடைய மகத்துவம் குறித்து மிக அருமையாக பேசப்பட்டிருக்கும். அதை மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியில் அந்த வரிகளை எல்லாம் உங்களுக்கு கோடிட்டு காட்டி விரும்புகிறேன். இன்றைக்கு மாணவர்களுக்கு இது தேர்வு நோக்கத்திற்காக நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.